திரு விஜய் அவர்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். எதற்காக அப்படின்னா டீலிமிட்டேஷனுக்காக. மேகதாது அணை விவகாரத்துல, காவிரி பிரச்சனை விவகாரத்துல அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சது. ஆனா இப்போ தொகுதி மறுவரை டீலிமிட்டேஷனுக்காக அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டாம அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா காங்கிரஸ். இந்த கூட்டத்திற்கு பின்னால இருக்கக்கூடியது காங்கிரஸ். இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ஒரு மிக கொடுமையான சிக்கல்ல இருக்கு. இந்த தொகுதி மறுவரை ஏற்பட்டுச்சு அப்படின்னா காங்கிரஸ் நார்த் இந்தியால ஜெயிக்க முடியாது அப்படின்ற அந்த அவங்க அதை ஒரு இதுவா நினைக்கிறாங்க. ஸோ அதனால இந்த தொகுதி மறுவரையை நடத்த விடக்கூடாது அப்படின்றதுல காங்கிரஸ் தெளிவா இருக்கு. திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா கரெக்ட் தாங்க, தொகுதி மறுவரையை நடத்தக்கூடாது. அப்போ 2025 திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. அதுல ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா 2001 இந்த தொகுதி மறுவரை வந்துச்சு. அப்போ 25 வருடங்களுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணாங்க, பண்ணி 26க்கு தள்ளி விட்டாங்க. இப்போ அடுத்து 26ல இருந்து இன்னொரு 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா பாப்புலேஷன் இன்னும் பேலன்ஸ் ஆகல, வட மாநிலங்கள்ல பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றது ஒரு கோரிக்கை. இல்ல கண்டிப்பாக தொகுதி மறுவரையை பண்ணியே ஆகணும் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் வெயிட்டேஜ் டைல்யூட் ஆகக்கூடாது. இப்ப பார்த்தோம் அப்படின்னா 39 தொகுதிகள் 39 தொகுதிகள்ல 534 பார்த்தோம் அப்படின்னா 7.2%. இப்ப நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ டிக்ரீஸ் பண்றீங்களோ, ஆனா இந்த 7.2% குறையக்கூடாது அப்படின்றது திமுகவுடைய நிலைப்பாடு. திமுக என்னைக்குமே என்ன கேட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோ டீலிமிட்டேஷன். இஃப் தேர் இஸ் டீலிமிட்டேஷன் தென் தேர் ஷுட் பி ஃபேர் டீலிமிட்டேஷன். ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணுது, இதை ட்விஸ்ட் பண்ணி திமுக மாறுகிறதுனா ஐயா திமுக என்னைக்குமே மாறவில்லை, திமுக அதே நிலைப்பாட்டுல தான் இருக்கு. மேகதாது விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்டல தாவேகா அரசு அப்படின்னா காங்கிரசுக்கு அது நெருக்கடியை உருவாக்கும். காங்கிரஸ் உடைய தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சு போய் இப்போ இப்படி தாவேகா அரசை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது.